ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. அப்போ கலைஞர் பட்ஜெட் படிக்கும்போது ஜெயலலிதா அங்கே நேரில் பார்த்தவங்க சொன்னது ப்ளஸ் ஜூனியர் உடனெல்லாம் எழுதினது, கலைஞர் பட்ஜெட் படிக்கும்போது அந்த பட்ஜெட் பேப்பரை ஜெயலலிதா பிடுங்கினாங்க. அப்போ கலைஞர் மயக்கம் மூடிட்டு ரொம்ப சுத்த தமிழில் சங்க தமிழில் சில வார்த்தைகளை ஜெயலலிதாவை பார்த்து சொன்னார். அதில் கோபமடைந்த ஜெயலலிதா பின்னால் பின் சீட்டில் உட்காந்த செங்கோட்டையனை பார்த்து குத்துடா அவனை அப்படின்னு சொன்னாங்கன்னு பதிவு செய்யப்பட்டது உண்டு. அப்போ நான் என்ன எழுதியிருந்தேன், இன்டர்வியூவில் கட்டுரை பே பேக் டைம், திருப்பி கொடுக்கும் நேரம். தன்னை அதிமுகவிலிருந்து ஜெயலலிதா நீக்கியதற்கு 3 பேர் காரணம் என்று சசிகலா உறுதியாக நம்புகிறார். ஒருவர் செங்கோட்டையன், 2வது அன்றைய டிஜிபி ராமானுஜம், 3வது துக்ளக் ஆசிரியர் சோ. மீண்டும் பதவிக்கு வந்தோன்னா மற்ற 2 பேரும் ஒன்றும் செய்ய முடியாது, டிஜிபியையும் சோவையும். அரசியல்வாதியா இருக்க செங்கோட்டையனை அவர் பழித்திருத்து கொண்டார் அப்படின்றது இந்த கட்டுரையோட சாராம்சம். இதுதான் முதல் கேஸ் ஜெயலலிதா என் மேல போட்டது. ஸோ செங்கோட்டையனுக்கு எனக்குமான ஒரு உறவு இருக்கு. அது இந்த ஈரோடு மாவட்டத்தில் முத்துசாமி தான் திமுகக்கான மிகப்பெரிய பலம். செங்கோட்டையன் போறதால அங்க திமுக எந்த லாபமும் இல்லை. 2வது செந்தில் பாலாஜி வேலை அங்க பவர்ஃபுல்லா வந்துட்டார். இப்ப முத்துசாமியோட பவர்ஃபுல்லா செந்தில் பாலாஜி வந்துட்டார். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அது செந்தில். முத்துசாமிக்கு 75 வயசு இருக்குங்க. செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு டாப். அவர் தான் நம்பர் 1 ஜகஜால கில்லாடி செந்தில் பாலாஜி, பல்துறை வித்தகர், இது பட்டி ஃபார்முலா கதாநாயகன். சரி, நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ் இன் லைஃப்னுவாங்க. ஸோ செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு சக்சஸ்ஃபுல் பாலிட்டிஷியனை எல்லா தலைவர்களுமே விரும்புவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்க போகுது? வாட் சென்சேஷன் யூ வாண்ட்? இது பெரிய ஜெயலலிதா மரணத்தை வருமா வராதா விவாதத்துல? இது இல்ல அது விவாதத்துல பண்ணுவாங்க. நான் என் கருத்தை சொன்னேன், அது விவாதத்துல பண்றவங்க பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா 365 நாளும் 24 மணி நேரமும் அதிமுக தாலியை அறுக்கிறது தானே இன்னைக்கு தமிழ்நாட்டு மீடியாவோட ஒரே வேலை. திமுக அரசாங்கத்தோட லஞ்ச லாவணியம் வெள்ளமா ஓடுது. லஞ்சம் காட்டாற்று வெள்ளமா லஞ்சம் ஓடுது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஒருத்தன் பேச மாட்டான் அதை பத்தி. நீ என்ன ஆதாரத்தோட கொடுத்தாலும் பேச மாட்டான். கிட்னி திருட்டா அவங்க போட்ட குழுவே காரி துப்புது, அதையும் பேச மாட்டாங்க. திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டு நடந்திருக்கு, ஆமா உண்மைன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கமிட்டியே சொல்லுது. ஆனால் அதை பற்றி பேச மாட்டாங்க. வெறும் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும் தடை போடுவாங்க, ஹாஸ்பிட்டலை சீல் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதிமுகவில் எதனா ஒரு சின்ன சலசலப்பு வந்தாலும் பேசுவாங்க. இன்னைக்கு வெறுவாயை மெல்றவங்களுக்கு அவளுக்கு அடிச்சுக்கலாம். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். இன்றைய தினம் காலையில் அதிமுகவில் ஒரு பரபரப்பு. அது அடிக்கடி அதிமுகவில் பெரும் பரபரப்பாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில் இன்றைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. இந்த வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு குறிச்சிருக்காரு. தேதியும் நேரமும் குறிச்சிருக்காரு. மனம் திறந்து உங்கள்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அவர் சொன்ன விஷயம், அவர் அந்த கட்சியிலிருந்து விலக போகிறாரா இல்லை அந்த கட்சியிலேருந்து ஒரு நீக்க போகிறாங்களா அப்படின்ற அளவுக்கு இப்போது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. செங்கோட்டையன் சில மாதங்களாகவே பெரிய பேசு பொருளாக அவ்வப்பொழுது இருந்துட்டு இருந்தார். மத்திய அரசை போய் பார்க்க, மோடியை பார்க்க, நிர்மலா சீதாராமனை பார்க்க, டெல்லிக்கு போகிறது, மறைந்திருந்து போகிறது, அப்புறம் அப்பாவு அவர்களுடைய இதில் கேபினில் போய் உட்கார்ந்துருக்கிறதுன்னு சொல்லி தொடர்ந்து பேசு பொருளாகவே இருந்துட்டு இருந்தார். இப்போ சமீபத்தில் எடப்பாடி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் போகும்போது அவர் அங்கே ஒரு சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு. எதனால் செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார்? ஏற்கனவே 2-3 பேர் அங்கே போயிருக்காங்க. ஒரு எம்பி போயிருக்காங்க. அன்வர் ராஜா அவர்கள் அங்கே போயிருக்காரு. அப்படின்னும் போது செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வை எப்படி பார்க்குறீங்க? கர்த்தி, செங்கோட்டையன் ஒரு அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களில் வித்தியாசமான ஒரு கேரக்டர். வித்தியாசமான ஒரு கேரக்டர், ஒரு வித்தியாசமான ஆளுமை. கேரக்டர்னா தமிழில் ஆளுமை. அவர் 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது கூட இருந்தவர். இஸ் சீனியர் மோஸ்ட். அவர் 80 வயசு கிட்டத்தட்ட நெருங்குறாரு. 79+ நினைக்கிறேன். அவர் எடப்பாடிக்கெல்லாம் சீனியர். 1977 ஐ திங்க் 77 அல்லது 80 அவர் எம்எல்ஏவா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கார். அதிதீவிர ஜெயலலிதா விசுவாசி. எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜானகி அணி ஜே அணி என்று பிரிந்த பொழுது ஜெயலலிதா அணியில் இருந்தவர் அவர் செங்கோட்டையன். எம்ஜிஆர் 87 டிசம்பரில் இறந்து, ஜானகி அம்மா 88
ஜனவரியில் சிஎம்ஐ, ஏன்னா முதல் 15 நாள் இடைக்கால முதல்வராக நெடுஞ்செழியன் அவர்கள் தான் இருந்தார். ஜானகியம்மா சிஎம்ஐ 3 வாரங்களில் மெஜாரிட்டி நிரூபிக்கணும் போது 97 எம்எல்ஏக்கள் வந்து ஜானகியம்மா பக்கம் இருந்தாங்க, 27 எம்எல்ஏக்கள் தான் ஜெயலலிதா கிட்ட இருந்தாங்க. அதுல ஒருவர் முக்கியமானவர் நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள். அந்த 3 மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கு ஜனவரி 28ஆம் தேதி 88ல கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல பெரிய ரணங்களாகி அடிதடியாகி ரத்த கலரி ஆச்சு, மண்டலம் உடஞ்சது. இப்போ தேவாரம் போலீஸ் கமிஷனர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போலீஸை உள்ள விட்டு அடிச்சு நகர்த்தினாங்க. ஜெயலலிதா எம்எல்ஏ எல்லாம் தூக்கி வெளில போட்டு ஜானகியம்மா ஜெயிச்சதா PH பாண்டியன் அனௌன்ஸ் பண்ணார். அந்த ஒரு 2 வார காலமும் என்னமோ அந்த எம்எல்ஏ எங்களை காப்பாத்துறதுக்கு போச்சிங் பண்ணுவாங்க அப்படின்னு இங்கேருந்து பாம்பே கூட்டு போனாங்க. யாருன்னா திருநாகர்ஸ் கே சார்லாம் கூட்டு போனாங்க. அவங்க கூட துணையா இருந்தவர் செங்கோட்டையன். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் ஜெயிச்சு சிஎம் ஆகி அசம்பிளியில வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மார்ச் 25, 1989. ஏன்னா ஜெயலலிதாவோட லெட்டர் அதுக்கு முன்னால திருடினாங்கன்னு கலைஞர் அன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் பட்ஜெட் படிக்கும்போது, அப்போ வந்து கலைஞர் பட்ஜெட் படிக்கும்போது ஜெயலலிதா வந்து அங்கே நேரில் பார்த்தவங்க சொன்னது பிளஸ் ஜூனியர் உடனெல்லாம் எழுதினது, கலைஞர் பட்ஜெட் படிக்கும்போது அந்த பட்ஜெட் பேப்பரை ஜெயலலிதா புடுங்கினாங்க. அப்போ கலைஞர் வந்து மயக்கம் மூடிட்டு ரொம்ப சுத்த தமிழ்ல சங்க தமிழ்ல சில வார்த்தைகளை ஜெயலலிதாவை பார்த்து சொன்னார். அதில் கோபமடைந்த ஜெயலலிதா பின்னால பின் சீட்டில் உட்காந்த செங்கோட்டையனை பார்த்து குத்துடாவன அப்படின்னு சொன்னாங்கன்னு பதிவு செய்யப்பட்டது உண்டு. செங்கோட்டையன் வந்து கலைஞர் மூஞ்சில குத்துனார்ன்றது பதிவுகளும் இருக்குது. அதன் பிறகு ரணகளாகி வெளியில வந்தாங்க. அப்புறம் அவர் ஜானிகனிலேயே இது ஜெயலலிதா கூடயே இருந்தார். அப்புறம் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகி ராஜீவ் படுகொலை கவர்மெண்ட் வருது. ஜெயலலிதா கவர்மெண்ட்ல போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். 91, 96 போக்குவரத்துறை அமைச்சர். 96ல அவருடைய அந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அவருடைய ஒரே மகன், அவருடைய திருமணம் 95ல ரொம்ப விமர்சனையாக நடந்தது. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டா அம்மா கோச்சுப்பாங்கன்னு யாரையும் கூப்பிடக்கூட இல்லை. அவர் வந்து தனக்கும் தன்னுடைய தொகுதியில் வந்து அவர் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்வார். மந்திரியா இருக்கும்போது கூட வந்து வெளியில தெரியாம யார் போய் கேட்டாலும் எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருவாரு. யார் மீதும் ஒரு பகைமையோ வன்மமோ காட்டாத ஒரு தலைவர் அவர். ஓகே. 96ல கலைஞர் கவர்மெண்ட் வந்தோன்னா அவர் வந்து போக்குவரத்து மந்திரியா இருந்தப்போ ஊழல் பண்ணாருன்னு அவரை கைது செஞ்சு சிறையில் வச்சாங்க. சிறையிலேருந்து வெளியில வந்தப்பையும் ஜெயலலிதாவோட பழைய மந்திரிகள்ல ஒரு பகுதி அதிமுக உடைச்சுக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட தனியா கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கெல்லாம் போவே இல்லை. ஜெயலலிதா கூட விசுவாசமா தான் இருந்தார். 2001ல ஜெயலலிதா மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது அவர் ஏதோ ஜெயலலிதாவோட நம்பிக்கையை அவர் இழந்தார். ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு அவர் வந்து ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகாமல் இருந்தார். ஜெயலலிதா அவரை ஓரங்கட்டி வச்சிருந்தாங்க. 2001 எலெக்ஷன்ல அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அமைச்சரவையில் அந்த அம்மா ஜெயிச்சோன்னா அவருக்கு அமைச்சரவையில் சேர்க்கல. அப்போ அந்த அம்மா கேம்பெயினுக்கெல்லாம் போகும்போது அந்த எலெக்ஷன் டைமில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க இடைத்தேர்தலையோ அல்லது மக்களவை தேர்தலையோ நினைக்கிறேன், அவங்க கேம்பெயின் போகும்போது அவர் ரொம்ப அந்த சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்யல ரொம்ப கில்லாடி. அவரை ஒதுக்கிட்டு வேற யாரையோ கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டாங்க. சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இடத்துல நினைக்கிறேன் புறப்பட்ட வேன், ஜெயலலிதா வேன் புறப்பட்ட இடத்துல மறுபடியும் வந்து நிற்குது. ஓகே. அந்தம்மா குழம்பு போய் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. செங்கோட்டையனை கூப்பிட்டுனாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமஸ் நீட்டாக போட்டு கொடுத்தாரு. பிரமாதமாக போச்சு. 2006-11 எம்எல்ஏவா இருந்தார் அவர். 2011 ஆட்சிக்கு வந்தோடனே அவரை வந்து இப்போ இதுவாக மந்திரியாக போட்டாங்க. ஐ திங்க் அவர் முதல்ல வந்து இந்த மந்திரியாக இருந்தார், ஐடி மினிஸ்டராக இருந்தார் நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து ஓராண்டு காலத்தில் மந்திரி சபையிலேருந்து ஜெயலலிதாவில் அவங்கள நீக்கினாங்க. அப்போ அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள். அதன் பிறகு இன்ஃபேக்ட் அவரோட நீக்கத்தை பற்றின ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல், ஏன்னா நான் ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன் செங்கோட்டையனை பற்றி. அது புரியுது, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2011 ஜெயலலிதா மந்திரி ஆனோன்னா அவர் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டராக போட்டாங்க. அது அவருக்கு பொருத்தமே இல்லாத துறைன்னு நினைக்கிறேன் நான். இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நினைக்கிறேன் முதல்ல. அந்த துறையில் இருந்தார். அதுக்கு பிறகு வந்து அவங்கள வந்து 2012 ஜூலையில் அவர் அமைச்சரவையிலேருந்து நீக்கிறாங்க. அப்போ நான் இந்தியா டுடேல என்ன பதிவு பண்ண ஒரு கட்டுரை எழுதினேன்னா, அதற்கு 7 மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் மாதம் சசிகலா உள்ளிட்ட ஒரு 12 பேரை ஜெயலலிதா கட்சியிலேருந்து நீக்கினாங்க. மறுபடியும் ஏப்ரல் 1 சேர்த்தாங்க. இந்த 2011 மே மாதம் பதவிக்கு வந்துட்டு டிசம்பரில் சசிகலாவை நீக்கிற வரைக்கும் இந்த 7 மாத காலத்தில் ஒரு 3-4 மந்திரியை ஜெயலலிதா அமைச்சரவையிலேருந்து நீக்கினாங்க. ஆனால் அதே ஆண்டு டிசம்பர்லேருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை சசிகலா வெளியில் போயிருந்தப்போ அந்த 4 மாத காலங்களில் வந்து யாருமே வந்து அவங்க கட்சியை விட்டு நீக்கல ஜெயலலிதா. ஸோ இதுக்கு பிறகு மறுபடியும் உள்ள வந்தோடனே ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் அவங்க நீக்கினது ஜெயலலிதா செங்கோட்டையனை. யார் மந்திரி யார் எந்திரன்னு மந்திரிக்கே தெரியாது. காலைல பேப்பர் பார்த்தா தான் தெரியும். அப்போ நான் என்ன எழுதியிருந்தேன் இந்தியா டுடேல கட்டுரை வந்து பே பேக் டைம், திருப்பி கொடுக்கும் நேரம். தன்னை
அதிமுகவிலிருந்து ஜெயலலிதா நீக்கியதற்கு 3 பேர் காரணம் என்று சசிகலா உறுதியாக நம்புகிறார். ஒருவர் செங்கோட்டையன், 2வது அன்றைய டிஜிபி ராமானுஜம், 3வது துக்ளக் ஆசிரியர் சோ. மீண்டும் பதவிக்கு வந்தன மற்ற 2 பேரும் ஒன்றும் செய்ய முடியாது, டிஜிபியையும் சோவையும். அரசியல்வாதியா இருக்க செங்கோட்டையனை அவர் பழித்திருத்து கொண்டார் அப்படின்றது இந்த கட்டுரையோட சாராம்சம். இதுதான் முதல் கேஸ் ஜெயலலிதா என் மேல போட்டது. ஸோ செங்கோட்டையனுக்கு எனக்குமான ஒரு உறவு இருக்கு. அதனால நான் சொல்றேன், அந்த கேஸ் 6 வருஷம் நடந்த அப்புறம் 18ல ஜெயலலிதா இறந்த பிறகு 3 வருஷம் அந்த கேஸ் நடந்தது. ஹைகோர்ட்ல கோஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த செங்கோட்டையன் ஜூலை மாசம் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். 2016ல மறுபடியும் அவருக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சது. ஜெயலலிதா சிஎம் ஆனோன்னா அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல. 2016ல ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ் சிஎம்ஆ பொறுப்பேற்றுக்கிட்டாரு 2 மாசம். கரெக்டா 2 மாசம் பொறுத்து 17 பிப்ரவரி 5 சசிகலா அவர்கள் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஆனா ஒரு வாரத்துல அவர் சிறைக்கு போனார். சிறைக்கு போறதுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரா பொறுப்பேற்கும் பொழுது அந்த மந்திரி சபையில செங்கோட்டையனுக்கு கல்வித்துறை அமைச்சரை சசிகலா ஏற்பாடு பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த சசிகலா சிறைக்கு போற அந்த 4-5 நாட்கள்ல இனிமே அவங்க பதவி ஏற்க முடியாது, ஜெயிலுக்கு போறாங்கன்னும் போது ரேஸ்ல இருந்தது செங்கோட்டையன். பட் எம்எல்ஏங்களை சமாளிப்பதற்கான அந்த ரிசோர்சஸ் அவர்கிட்ட இல்லை, புரியும் நினைக்கிறேன். அந்த வளங்கள் அவரிடம் இல்லை, அது எடப்பாடி கிட்ட இருந்தது. அதனால எடப்பாடி அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. செங்கோட்டையன் சசிகலா என்ன பண்ணாங்க, அந்த போறதுக்கு முன்னால செங்கோட்டையனையும் நம்ம கட்சியில் சேர்த்துட்டு தான் போகணும்னா அவங்க செங்கோட்டையனை அமைச்சரவை பதவி வாங்கி கொடுத்துட்டு தான் அவங்க சிறைக்கு போனாங்க. அந்த 4 ஆண்டுகள் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது ரொம்ப அடக்கமாக தான் இருந்தார். ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணல. அவரோட பெரிய ஒரு பலவீனம் அல்லது குணாம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்பயுமே நம்பர் 2. அவர் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது. சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, நெடுஞ்செழியன் அதிமுகல, திமுகல அன்பழகன், துரைமுருகன் இல்ல துரைமுருகனோட வாய்ப்பு வந்தா சாப்பிடுவாரு, மேல வாய்ப்பு வந்தா சாப்பிடுவாரு. வந்தாலுமே இவங்க எல்லாம் வாய்ப்பு வந்தாலுமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துட்டு உட்காந்துப்பாங்க பக்கத்துல. நெடுஞ்செழியன், அன்பழகன், செங்கோட்டையெல்லாம் அவங்க எப்பயுமே நம்பர் 2 தான். கார்த்தி சில பேர் அந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்க. அலுவலகங்கள்ல நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு கீழாத அவங்க திறம்பட செயல்படுவாங்க. அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தீங்கன்னா தோத்துருவாங்க. அந்த மாதிரி செங்கோட்டையன் ஒரு நம்பர் 2 தான் எல்லா கட்டத்திலுமே இருந்தாரு. எடப்பாடி சிஎம்ஆ இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. அரசாங்கம் தோத்து போய் 1 வருஷம் ஒழுங்கா இருந்தது. எடப்பாடியும் ஓபிஎஸும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் ஓடிச்சு, தலைவர் துணைத் தலைவர். ஜூலை 22 ஓபிஎஸ் வெளியில அனுப்பின பிறகு ஒரு விதமான ஒரு நெருக்கடி சீனியர்ஸ் எல்லாருக்குமே வருது. இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படி. அதில் 24 எலெக்ஷனுக்கு பிறகு நம்மளே கூட பேசியிருக்கோம், அவங்க எல்லாம் வலியுறுத்தினதாகவும். அதுக்கு பிறகு செங்கோட்டையன் நடுப்புற மீடியா செங்கோட்டையனை ரொம்ப தூக்கி வச்சு பேசி, நம்மளோட பாண்டே அவர்களுடைய சாணக்கியா ஃபங்க்ஷன்ல கூட அவர் பேசும்பொழுதெல்லாம் அவருக்கு அங்கே அழைப்பாளராக போயெல்லாம் பேசினார் அவர். அப்புறம் பிஜேபி ரொம்ப அன்யூஷுவல், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவர் பார்க்கவே முடியாது. பாண்டே ஃபங்க்ஷனில் அவர் கலந்துக்கிட்டது அது அந்த லாபி, அது பாண்டே பிஜேபி க்ளோஸ். சாணக்கியா ஃபங்க்ஷன் அது பிஜேபி ஃபங்க்ஷன், அது ஆல்மோஸ்ட் பிஜேபி ஃபங்க்ஷன். அந்த லாபி அது ஆக்சுவலாக அவங்க ஓட் பேங்க். அதில் அன்னைக்கு சீமானும் கலந்துக்கிட்டாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அது நல்ல பாயிண்ட்டை சொன்னீங்க, புரிய வேண்டியவங்களுக்கு புரியாது. ஸோ செங்கோட்டையன் அதில் கலந்துக்கிட்டதுன்றது அதுவே ஒரு மெசேஜ். பட் அதுக்கு பிறகு மறுபடியும் அது ஆஃப் ஆச்சு. இன்னைக்கு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார். நான் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் ப்ளஸ் அன்னைக்கு மிலாடு நபின்னு நினைக்கிறேன். ஓகே, வெள்ளிக்கிழமை காலைல 9 மணி. நல்ல நாள் முகூர்த்த நாள். 9 முகூர்த்தமா அது தெரியல எனக்கு, அப்படியே அடிச்சு விட வேண்டியதான். ஸோ அது 9 மணிக்கு அவர் என்ன பேச போறாருன்னு பார்க்கணும். அவர் ஒன்றும் பெரிய கலகக்காரர்லாம் கிடையாது கார்த்தி. எந்த காலத்திலுமே ஒரு கலகக்காரராக இருந்ததே கிடையாது. ஓகே, அது ஒன்று பார்க்கணும். ஒவ்வொருத்தரோட கேரக்டர் நம்ம பேசுவோம்ல, கலகக்காரராக அவர் என்னைக்குமே இருந்ததில்லை. அவர் ஜெயலலிதா விசுவாசி. தன் விசுவாசத்தை விசுவாசத்தை இப்ப எடப்பாடிக்கு காட்ட முடியாம இருக்காரா, இல்ல அதை புரிஞ்சிக்காம எடப்பாடி இருக்காரா? அதுதான் அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அவர் விசுவாசம் அதிமுகவுக்கு அப்படி வச்சுக்கலாம், அப்படிதான் பார்க்கணும். அவர் ஸ்டான்ச் ஏடிஎம்கே. அவர் திமுக போயிடுவாங்க, திமுகலாம் ஒருபோதும் போக மாட்டார். ஓகே, ரெண்டாவது அந்த பகுதியில் திமுக போக முடியாது, ஏன்னா முத்துசாமி இருக்கார். அந்த ஈரோடு மாவட்டத்தில் முத்துசாமி தான் திமுகக்கான மிகப்பெரிய பலம். செங்கோட்டையன் போறதால அங்க திமுக எந்த லாபமும் இல்லை. ரெண்டாவது செந்தில் பாலாஜி வேலை அங்க பவர்ஃபுல்லா வந்துட்டார். இப்ப முத்துசாமியோட பவர்ஃபுல்லா செந்தில் பாலாஜி வந்துட்டார். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் அது செந்தில். முத்துசாமிக்கு 75 வயசு இருக்குங்க. செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு டாப். அவர் தான் நம்பர் 1 ஜகஜால கில்லாடி செந்தில் பாலாஜி. பல்துறை வித்தகர், இது பட்டி ஃபார்முலா கதாநாயகன். சரி, நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ் இன் லைஃப்னுவாங்க. ஸோ செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு சக்சஸ்ஃபுல் பாலிட்டிஷியனை எல்லா தலைவர்களுமே விரும்புவாங்க, அவங்களுக்கு அது தேவை. பட் சமூக ஒரு ஜெயலலிதா கிட்ட ஏதோ அவர் கடைசி காலத்தில் குட் புக்ஸில் இல்லாமல் பேட் புக்ஸில் போயிட்டார்.
அதர்வைஸ் இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வந்தோன்னா அவரை கூட வச்சுக்கிட்டாரு. இந்த வாய்ப்பு கிடச்சுன்னா மறுபடியும் மந்திரி ஆக்கிடுவார். அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதுனால ஆக முடியல. ஸோ செந்தில் பாலாஜி ஒரு பக்கம், முத்துசாமி ஒரு பக்கம், திமுகவுக்கு அவர் கண்டிப்பாக போக மாட்டார். என்ன பேச போறாருன்றது பஸ்லிங் புதிராக தான் இருக்குது. இல்லை புதிர் தான் ஒரு பக்கம். ஒருவேளை அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச நேர்ந்தால் அவருக்கான வாய்ப்புகள் என்ன? ஏன்னா அப்படி பேச நேர்ந்தால் ஒன்று நீக்குவாங்க, கட்சியிலிருந்து அவரை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு ஒரு பக்கம் பேசப்படுது. அப்படி நீக்கினா அவரோட வாய்ப்புகள் என்னவா இருக்கு? கருத்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் அதை தான் சொன்னேன் உங்களுக்கு. நான் சொன்னதை நீங்கள் சரியாக கவனிக்கலாம். அவர் என்றுமே கலகக்காரராக இருந்ததில்லை. அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக அவர் என்னைக்குமே கலகக்காரராக இருந்ததில்லை. யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு விசுவாசமா இருப்பார். ஓகே, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசி, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா விசுவாசி, அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும். எம்ஜிஆர் போன பிறகு 2 மாசம் சசிகலாவுக்கு விசுவாசி. சசிகலா அவர்கள் சிறைக்கு போக முன்னால எடப்பாடி கிட்ட சொல்லி அவரை மந்திரி ஆக்கின பிறகு அவர் எடப்பாடிக்கு விசுவாசி. பதவி போன பிறகும் ஒரு எடப்பாடிக்கு தான் விசுவாசி. ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை வந்த பிறகும் ஒரு எடப்பாடிக்கு தான் விசுவாசி. அவர் கலகக்காரர் அல்ல. அவருக்கு அவருக்கும் வயசாகுது. இன்னொன்று அவர் பணம்லாம் அவர் செலவு பண்ண மாட்டார். அந்த மாதிரியான ஒரு பாலிட்டிஷியன் இல்லை. நீங்க பணம் செலவு பண்ணலன்னா உங்க கட்சிக்குள்ள நீங்க ஒரு கலகம் பண்றீங்கன்னா உங்கள் ஆதரவாளர்களை நீங்க மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும்னா நீங்க செலவு பண்ணணும். இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அத்தகைய ஒரு கேரக்டர் இல்லை அவர். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். அவர் கலகக்காரர் அல்ல. அதுவும் இன்னைக்கு எடப்பாடி பவர்ஃபுல்லா இருக்காரு. நீங்க என்னதான் எடப்பாடியை விமர்சனம் பண்ணீங்கன்னாலும் ஓபிஎஸ் இபிஎஸ்ல இன்னைக்கு ஓபிஎஸ் கிட்டத்தட்ட முகவரி இல்லாம தான் இருக்காரு. எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் இன்னைக்கு களம் விரிவடைஞ்சிருக்கு. 100 தொகுதிகளுக்கு மேல அவர் இன்னைக்கு பிரச்சாரத்துல போயிருக்காரு. கலக குரலை அவர் எழுப்ப மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ப்ராபபிள் தியரிஸ் நம்ம பார்த்தோம்னா, நடக்க வாய்ப்புள்ள நிகழ்வுகள் என்று நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம்னா, அவர் எடப்பாடிக்கு எதிராக பேசுவாரா அல்லது சில ஆலோசனைகளை அல்லது சில வருத்தங்களை பகிர்ந்து கொள்வாரான்னா ரெண்டாவதுக்கு தான் வாய்ப்பு. அதைத்தான் நான் மறுபடியும் சொன்னா பதிவு செய்வார். அப்படித்தான் நான் பாக்குறேன். கலகக்காரரா எடப்பாடியோட தலைமைக்கு எதிராக கலகம் செய்யறவரா அவர் இருக்கவே மாட்டார். அவர் இயல்பே அது அல்ல. ஒரு மனிதனை நீங்க கடந்த காலம் அவனுடைய நடவடிக்கைகளை வைத்து தான் எடை போடணும். அக்ரெசிவா இறங்கி தடால் புடால்னு பேசி பெரிய ஒரு சென்சேஷனல் பரபரப்பை ஏற்படுத்தி சலசலப்பை ஏற்படுத்துற அரசியல்வாதிகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மென்மையா அப்படியே ஒரு நைச்சியமா சொருவ வேண்டிய நேரத்தில் சொருவிட்டு போகக்கூடிய அரசியல்வாதிகள். இது ரெண்டாவது கேட்டகரி. அவர் சொருவ கூட மாட்டார். அவரிடமிருந்து முணுமுணுப்புகள் வரலாமே ஒழிய கலகம் வராது. நான் உறுதியா நம்புறேன். என்ன இருக்கு இன்னைக்கு எடப்பாடி அவர் எதிர்க்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. எடப்பாடி இஸ் டூ பவர்ஃபுல். இன்னைக்கு இல்ல எதிர்க்க முடியாது சார். ஆனா இப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ஒரு சென்சேஷனா மாறுது. இல்ல இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. இல்ல கார்த்தி, எனக்கு என்னமோ அது தோணல. பெரிய சென்சேஷன், பெரிய ராணுவ சென்சேஷன் அப்படின்னு சொல்றது இது. நான் சொல்றது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இல்ல பேச ஒண்ணுமே இல்ல. என்ன இருக்க போகுது? வாட் சென்சேஷன் யூ வாண்ட்? இது பெரிய ஜெயலலிதா மரணத்தை வருமா வராதா? விவாதத்துல இது இல்ல இல்ல அது விவாதத்துல பண்ணுவாங்க. நான் என் கருத்தை சொன்னேன். அது விவாதத்துல பண்றவங்க பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா 365 நாளும் 24 மணி நேரமும் அதிமுக தாலியா அறுக்கிறது தானே இன்னைக்கு தமிழ்நாட்டு மீடியாவோட ஒரே வேலை. இவனுங்க 365 நாளும் அதிமுக விஷயத்தை ஏன் பேசுறாங்கன்னா 366வது நாள் இல்லை இருந்தா அப்பயும் பேசுவாங்க. இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அதிமுக உள்ளுவகாரத்தை பத்தி தான் தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகள் பேசுமே அல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வேற எந்த விஷயத்தை பத்தியுமே பேச மாட்டாங்க. அது எவ்வளவு மோசமான விஷயமா இருந்தாலும், ஆளும் கட்சி மீது இருக்கக்கூடிய எவ்வளவு அதிருப்திகள், எதிர்ப்புகள், அட்டூழியங்கள், பஞ்சமா பாதகங்கள், திமுக அரசாங்கத்தோட லஞ்ச லாவணியம், வெள்ளமா ஓடுது லஞ்சம், காட்டாற்று வெள்ளமா லஞ்சம் ஓடுது இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஒருத்தன் பேச மாட்டான் அதை பத்தி. நீ என்ன ஆதாரத்தோட கொடுத்தாலும் பேச மாட்டான். கிட்னி திருட்டா அவங்க போட்ட குழுவே காரி துப்புது, அதையும் பேச மாட்டாங்க. திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டு நடந்திருக்கு, ஆமா உண்மைன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கமிட்டியே சொல்லுது. ஆனா அதை பத்தி பேச மாட்டாங்க. வெறும் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும் தடை போடுவாங்க. ஹாஸ்பிட்டலை சீல் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதிமுகவில் எதனா ஒரு சின்ன சலசலப்பு வந்தாலும் பேசுவாங்க. இன்னைக்கு வெறுவாயை மெல்றவங்களுக்கு அவளுக்கு அடிச்சது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, அவர் செங்கோட்டையன் என்றுமே கலகக்காரர் அல்ல. சென்சேஷன் என்ற வார்த்தைக்கும் செங்கோட்டையனுக்கும் எந்த சம்பந்தமும் இதுவரை அவருடைய 50 ஆண்டுக்கும் மேற்பட்ட அரசியல் வாழ்க்கையில் இருந்ததில்லை. நான் ஒரு மாதிரி யூகிப்பது என்னவென்றால், அப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, ப்ராபபிள் தியரிஸ்னு வாங்கல, ஓரளவு சாத்தியக்கூறு உள்ள ஒரு நிகழ்வு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஒரு கட்சி ஒற்றுமையை பற்றி பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஒருங்கிணைந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அந்த ஒருங்கிணைப்பை பற்றி அவர் பேச வாய்ப்புகள் இருக்கு. அப்படித்தான் எனக்கு தோணுது. ஓகே, அதை தாண்டி சென்சேஷனலா அவர் வாழ்க்கை பூரா சென்சேஷனலா பேசினதே இல்லைங்க. யாருக்கு எதிராகவும், அதாவது அதிமுகவில் இருக்கவன் திமுகவை, கருணாநிதியை எவ்வளவு தூரம் கேவலமாக பேச முடியுமோ பேசுவாங்க. அதே மாதிரி திமுககாரன் ஜெயலலிதாவை அதிமுக கேவலமாக பேசுவான். இது சகஜம் 2 பேருக்கும். ஆனால் அதிமுகக்குள்ள
எம்ஜிஆர் இருக்கும்போதும், எம்ஜிஆர் செத்த போதும், ஜானகி அம்மா அணி ஜெய அணி இருந்த போதும், அதுக்கு பிறகு ஜெயலலிதா கூட இருந்த போதும், ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகும் அவருடைய வாழ்க்கை பூரா செங்கோட்டையன் அவர்கள் திமுகவை தரம் தாழ்ந்து கொச்சையான மொழிகளில் ஒரு முறை கூட விமர்சனம் செய்ததில்லை. கலைஞரை செய்ததில்லை, ஸ்டாலினை செய்ததில்லை, உதயநிதியை செய்ததில்லை. 3 தலைமுறை வந்துருச்சு இல்லையா? ஆமாம். 3 தலைமுறையை கூட அவர் செஞ்சதே கிடையாது. அவர் இன்ஃபேக்ட் ஒரு நிகழ்வு அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை நேரில் போய் பார்த்தப்ப ஏதோ சொல்லும்போது மரியாதையாக வாங்க தம்பி உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க, மத்தியானம் 2 மணில நான் சாப்பிட்டு வந்துட்டேன், முதல்ல அதை சாப்பிடுங்க, நான் சொல்கிறது நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்போ தான் உங்ககிட்ட பேசுவேன்னு அந்த உபசரிப்பெல்லாம் பண்ணி தான். அதாவது அந்த தனி மனித கண்ணியம் அவருக்கு உண்டு. பொதுவெளியில் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 53 வருஷத்தில் ஒரு தடவை கூட திமுக, ஏன்னா அவங்களோட பரம எதிரி திமுக, அண்ணா திமுகவோட ஒரே கொள்கை திமுக எதிர்ப்பு. அவங்க திமுகவுக்கு எதிராக திமுகவை குறித்தோ கலைஞர் குறித்தோ திமுக மற்ற தலைவர்கள் ஸ்டாலின் உதயநிதி யாரை பற்றியுமோ கலைஞர் குடும்பத்தை பற்றியோ ஒரு வார்த்தை கூட அவர் தவற எப்பயுமே பேசவில்லை. முத்துசாமியாவது பேசியிருக்காரு, இவர் பேசினதே கிடையாது. அத்தகைய தன்மை கொண்ட ஒரு தலைவர் அவர், வந்து ஒரு லீடர். அவர் வந்து சென்சேஷனலாக எந்த காலத்திலுமே அவர் பேசினதில்லை. என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், மேபி இது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம். அதாவது கார்த்தி அவர் வந்து ஒற்றுமைக்கான ஒரு அறைகூவலை விடுக்கலாம். எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்தோம்னா நாம் வெற்றி பெறுவது உறுதி. அது ரொம்ப நியாயமான ஒரு கருத்து. ஒன்றுபட்ட அதிமுக ரெட்டை இலை சிம்பலோட நின்றுதுன்னா விஜய் எல்லாம் வந்தா கூட அதிமுகவை வீழ்த்த முடியாது. ஆட்சி கட்டிலுக்கு மறுபடியும் அதிமுக வந்துவிடும். ஒன்றுபட்ட அதிமுக உருவெடுத்ததுன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய சவால். அதனால அவர் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை குறித்து பேச வாய்ப்பு அதிகம். ஓராண்டுக்கு முன்பு நீங்களும் நானுமே இங்க பேசியிருக்கோம். ஒரு 6 பேர் வந்து எடப்பாடி கிட்ட அவருடைய வீட்டில் பேசினாங்க அப்படின்னு. நம்ம லக்ஷ்மணன் அவர்கள், எஸ்பி லக்ஷ்மணன் ட்வீட் போட்டிருந்தார். அவர் தான் அதை பிரேக் அதை பற்றி நம்ம பேசணும். அந்த அடிப்படையிலையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மோஸ்ட் ப்ராபபிளி ஒற்றுமைக்கான அறைகூவல தான் இருக்கும். வேற எதுக்கும் வாய்ப்பு இருக்காது. இந்த விஷயம் உள்ளுக்குள்ளேயே பேச முடியாததன் காரணத்தினால வெளியே வராருன்னு மேபி யூ ஆர் ரைட். ஏன்னா அவர் எடப்பாடி இன்னைக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு, அது அவர் காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாரு. அவரு அது யார் சொன்னாலும் அவரு அந்த அதிமுக ரீயூனிஃபிகேஷனை பத்தி அவர் பேச மறுக்கிறார். ஓகே, இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே சீனியர்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஒன்று சேரணுன்ற எண்ணம் வந்துடுச்சுங்க. நீங்க இது வந்து ஜெயலலிதா வந்துங்க, அந்த அம்மா எவ்வளவோ பெரிய லீடர், உங்களுக்கு தெரியும். சாத்தியமான ஒரு தனி மனித ஆளுமை கொண்ட ஒரு லீடர் அந்த அம்மா வந்து ஜானகி அம்மா அரசியலை விட்டு விலகிறன்னு முடிவு எடுத்து மொத்தமாக ஜெயலலிதா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகும்போது, ஏன்னா ஜானகி அம்மா டிசிஷன் ரொம்ப பெருந்தன்மையான டிசிஷன். அப்படி ஒரு அரசியல்வாதியை எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல், இந்திய அரசியல் பார்த்ததே கிடையாது. கொஞ்சமாவது அந்த பதவி ஆசையை ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கும். வேணான்னு முடிவு பண்ண பிறகு அதை எப்படி அவங்க இது பண்ணாங்கன்னா, வங்கி கணக்குகளை பேருக்கு மாத்துறாங்க, ஜெயலலிதா பேருக்கு மாத்துறாங்க. அதுதான் அளவுகோல். அப்புறம் தன் ஆதரவாளர் அத்தனை பேரையும் கொடுத்து எனக்கு அரசியல் ஒத்து வராது, நான் வந்து என்னுடைய கணவரோட நினைவுகள்லேயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேன், நீங்கள் எல்லாம் போய் அவங்க கிட்ட சேர்ந்துக்குவாங்க, அவங்க தான் இனிமேல் உங்களை வழி நடத்துவாங்கன்னு அதையும் செஞ்சாங்க. அதனால தான் கட்சி ஒன்றாச்சு. அதில் ஜெயலலிதாவோட பெரிய பெருந்தன்மை என்னன்னா, ஜெயலலிதாவை வாய் கூசுற அளவுக்கு ஒரு ஆண்டு முழுவதும் பேசினவங்க அத்தனை பேரையும் ஒருத்தர் விடாமல் அந்த அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவெடுத்தது கலைஞர் ஜெயிச்ச ஒரே மாதத்தில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக படுதோல்வி அடைஞ்சது, மருகாபுரி, மதுரை கிழக்கில். ஸோ அந்த யுனைடெட் ஏடிஎம்கே ஒன்றுபட்ட அதிமுக ரெட்டைலன்ற ஒன்று அவர்களிடம் இருக்கும் வரையில் அது தமிழ்நாட்டில் என்றைக்குமே வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய கட்சி. அதுவும் திமுக அதிகாரத்தில் இருந்துட்டு 5 ஆண்டுகள் பொறுத்து மக்களிடம் போகும்போது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா திமுக வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட இயலாத ஒரு காரியம். ஓகே, இது உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிகளுக்கு எல்லாருக்குமே தெரியுது. பட் எடப்பாடி அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, மோஸ்ட்லி கார்த்தி அது வந்து ஒற்றுமைக்கான அறைகோல இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். வேற எதுவா இருந்தாலும் இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயங்களா இருக்கிறதுனால, அன்வர் ராஜாவா இருக்கட்டும், மைத்ரேயன் அவர்களை எம்பியா இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்போ சீனியர்ஸ்ல செங்கோட்டையன் அவர்களும் இந்த ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு பின்புலத்தில் இருக்கிறது திமுக அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவர்களுக்கான வாய்ப்பு தாவேகா, இவங்க அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தாவேகாக்கு இவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் ரெக்கை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் கேட்கிறேன், இது வந்து திமுகவுடைய பின்னணியில நடக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு குறைவு. அவர் வந்து முதல்ல அவர் 80 வயசுங்க, இனிமே பெரிய அரசியல் அவருக்கு இருக்கதா எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் பாலிட்டிஷியன்ஸ்க்கு ஏஜ் கிடையாது, அது வேற. பட் பொதுவாக நான் சொல்கிறது அட் த ஏஜ் ஆஃப் 80 அதான் கட்சி பலவீனமாக இருக்கும். அவருக்கு பெரிய ஆதரவு தளம் கிடையாதுங்க. அவர் பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் பூரா எடப்பாடி கண்ட்ரோலுக்கு போயிட்டான். அவருக்கு இத்தனை ஆண்டுகள் அதிமுகவில் உறுதியாக இருந்தோம், கட்சியில் அவருக்கு ஆதரவே கிடையாது.
அவர் வந்து கிட்டத்தட்ட தனி மனிதர், அதாவது ஆங்கிலத்தில் லோனர், தனி மரங்க. அவர் செங்கோட்டையன் தனி மரம் தோப்பாகாது. அதனால அவர் விஜய் கிட்ட எல்லாம் போக வாய்ப்பு இல்லை. திமுக கடைசி காலத்துல திமுக கிட்ட போய் ஒரு பேரை கெடுத்துக் கொள்ள மாட்டார். இவரால திமுக எந்த லாபமும் இல்லை, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. திமுக இவரெல்லாம் உள்ள இழுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. ஏன்னா அங்க பவர் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். யாரு செந்தில் பாலாஜி, அது டிஸ்டர்ப் ஆகும். அதனால திமுக அதுல எந்த ஆர்வமும் காட்டல, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். இன்னொன்னு, இவரால் எந்த லாபமும் அவருக்கு இல்ல. மூணாவது, இவர் அப்படிப்பட்ட மனிதரே அல்ல. ஒரு விதமான தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கட்சி, ஒரு பெரிய கட்சி, 53 வருஷத்துல 30 ஆண்டுகள் பதவியில இருக்க கட்சி. திமுக கூட 75 வருஷத்துல 25 வருஷம் தான் பவர்ல இருந்திருக்கு, நாங்க 30 வருஷம் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த நிலைமையான பரிதவிக்கக்கூடிய உண்மையான அண்ணா திமுக தொண்டை இருக்கான். அவன் வந்து பிரிஞ்சு கிடக்கிற அண்ணா திமுகவை. இப்போ நீங்கள் காஞ்சிபுரத்தில் நம்மளே பேசியிருக்கோம், நம்ம காலில் கூட என்ன சேர்த்துக்கோங்கன்னு ஓபிஎஸ் ஆதரவாளர் சொன்னார். ஆமாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பாவங்க. அந்த மாதிரிலாம் பேசியிருந்தா அடுத்த நிமிஷம் அடுத்த நாள் அவனை கூப்பிட்டு கட்சிக்காரன் அவனை சேர்த்து கட்சியில் சேர்ந்து வா ஒன்றா வேலை செய்யலான்னு கூப்பிட்டு போயிருக்கணும். இது இந்த அளவுக்கு ப்ரிஸ்டீஜ் பார்க்கறது, ஒதுக்கி வைக்கிறதுலாம் ஏற்புடையது அல்ல. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இட் குட் பி மோஸ்ட் ப்ராபபிளி கார்த்தி இது வந்து ஒற்றுமைக்கான அறைகூவலாக இருக்க தான் வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன். அதை தாண்டி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அன்னைக்கு தான் பேச முடியும். அது அவர் வாயிலேருந்து வந்த பிறகு தான் பேச முடியும். எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தோணுது. ஏன்னா கடந்த கால அவருடைய வரலாறு, அவருடைய ஆளுமை, அவருடைய அணுகுமுறை, வாழ்க்கை பற்றி, அரசியலை பற்றி அவருடைய அணுகுமுறை, அவரோட பாஸ்ட், அதை பார்க்குறவங்களுக்கு நான் தான் சொன்னேன், அவர் அடிப்படையில் கலகக்காரர் அல்ல. கலகக்காரராக இருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அல்லது கட்சி விட்டு கட்சி மாறணும்னா தான் வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி திமுகவில் 8 மந்திரி இருக்காங்க. அதிமுகலேருந்து போனவன் 8 மந்திரி இருக்காங்க, பதவியை அனுபவிச்சுட்டு போனவங்க. அதுவும் கண்ணப்பெல்லாம் வந்து இங்கே 2 தடவை அங்கே 2 தடவை. அப்படி இருக்கும்போது வந்து கட்சியிலேயே 50 வருஷமா ஒருத்தர் இருக்காங்கன்னும் போது அவங்கெல்லாம் வந்து 80 வயசுக்கு மேலே ஒரு திமுகவில் போய் என்ன கிடைக்கும் அவர் சொல்லுங்க. இஸ் நோ 80, ஆல்மோஸ்ட் 80. அவங்களே சீனியர்ஸ் ஒதுக்கிட்டு இருக்காங்க. என்ன ரெண்டாவது இவருக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. இஸ் அ லோனர். அதனால சொல்கிறேன், தனி மனிதன். அதனால் அவர் இப்போ ஓபிஎஸ்க்காவது வந்து அந்த சமூகத்தில் வாக்கு கிடைக்கும். ஓபிஎஸ் சார்ந்த சமூகத்தை திமுக தனியாக இறக்குது அப்படின்னா, ஓபிஎஸும் திமுக உள்ள போனார்னா சைபர் 0 பன்னீர்செல்வம் தான். அவர் தனியாக நின்றாருன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை, அவர் சமூகம் சார்ந்த வாக்குகளை அவர் சிதைக்கலாம். திமுகவுக்கு ஓரளவு ஒரு 10 தொகுதியிலேயாவது லாபம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. செங்கோட்டையனுக்கு அது கூட கிடையாது. கம்ப்ளீட்டாக அவங்க எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர்கிட்ட ஆதரவாளர் கூட்டமும் கிடையாது. அதனால அவர் அத்தகைய முடிவுகளுக்கு ஒரு அன்வர் ராஜா மாதிரியோ அல்லது மைத்ரேயன், ஐ டோன்ட் திங்க் அது செய்ய மாட்டார்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார், அது செப்டம்பர் 5 அவர் என்ன பேசுகிறாருன்றதை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.